கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நாடகங்கள், பாடல்கள், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற இந்த டூபி காட்டில் இருக்கிற அகாப்பே பைபிள் திருச்சபை, அகாப்பே பைபிள் சர்ச்சின் சார்பாக என்னுடைய சபையின் சகோதரர்கள், விசுவாசிகள் இயேசுவின் அன்பை இந்த மாலை வேளையில் இந்த கரியனப்பாளையா லிங்கராஜபுரம் இந்த இடத்துக்கு, இந்த தெருவுக்கு கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்கிறாங்க. இதன் ஒரே நோக்கம் ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை உங்களுக்கு தெரியப்படுத்துவது தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை நேசிப்பதற்காக இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இந்த பூமியில் மனுஷ ரூபத்தில் வந்து மனுஷனை போல 33 ஆண்டுகள் வாழ்ந்து மனுஷனுக்காக தன்னுடைய ஜீவனை தந்து சிலுவை என்னும் ஒரு கொடிய ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த சிலுவையின் பாதையில் தன்னுடைய ஜீவனை தந்து இந்த சாயங்கால வேளையில் நீங்களும் நானும் ஜீவனோட உயிரோடு இங்கே உட்கார்ந்துருக்கிறது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு, தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு கிருபை. லெந்து காலங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடு மரணத்தை நம்ம கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறோம். லெந்து காலங்களில் இயேசு நமக்கு செய்த தியாகத்தை நினைவு கூர்ந்து நிறைய பேர் என்ன செய்கிறோம், நாம் அந்த காலங்களில் நம்மையே நாம் என்ன செஞ்சுக்கிறோம், வருத்திக்கிட்டு. நிறைய பேர் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க. நிறைய பேர் உங்களுடைய வீட்டு குடும்பங்களில் விசேஷங்களை வைக்க மாட்டீங்க. இப்படி இயேசுவின் தியாகத்தை நினைவு கூறுவதற்காக சரீர ரீதியாக நம்ம எந்தெந்த விதங்களில் நம்ம வர்த்திக்க முடியுமோ அப்படி வர்த்திக்கிட்டு இயேசுவின் பாடுகளோடு நாம் என்ன செய்கிறோம், ஒப்பிட்டு பார்க்குறோம். ஆனால் லெந்து காலங்கள் அப்படின்றது உண்மையான நோக்கம், உண்மையான அர்த்தம், நம்மை நாம் எந்த பாடுகளுக்குள்ள வேணும்னு அனுமதித்து அதன் பலனாக இயேசுவின் பாடுகளை நாம் உணரணும் அப்படின்னு சொல்லி பைபிள் எங்கேயுமே சொல்லலை. இன்னும் நீங்கள் பைபிளில் கவனித்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லெந்து காலங்களை கொண்டாடுங்கன்னு பைபிள் என்ன செய்யலை, எங்கேயுமே சொல்லலை. ஆனால் இயேசுவின் மரணத்தை, அவரின் தியாகத்தை, அவருடைய ரட்சிப்பை நாம் என்றென்றைக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அப்படின்றதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை திருச்சபை செய்யணும், அவருடைய பிள்ளைங்க செய்யணும்னு சொல்லி விட்டு போயிருக்கிறார். அப்போ இந்த லெந்து காலங்களில் கவனிங்க, பாரம்பரியத்திற்காக அநேக காரியங்களை இந்த லெந்து காலங்களில் நம்ம செய்யக்கூடாது. இயேசு செய்த தியாகம், இயேசுவின் அன்பு, இயேசு தந்த அந்த விடுதலை, இயேசு தந்த அந்த ரட்சிப்பை உணர்ந்து இது ஒரு மாயை, இது ஒரு மாய காரியம், அல்லது இது ஒரு கொள்கை, அல்லது இது ஒரு ஐடியாலஜி, அல்லது இது ஒரு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி பார்க்காம மனுஷனுடைய வாழ்க்கையே இயேசு தந்த ரட்சிப்பில் தான் துவங்குது அப்படின்றத இந்த சாயங்கால வேளையில் நம்ம கண்களுக்கு முன்பதாக கொண்டு வரணும். அதாவது இன்னும் நான் உங்களுக்கு புரிகிற வார்த்தையில் சொல்லணும்னா, இயேசு சிலுவையில் மரித்ததன் மூலமாக தான் மனுஷன் விடுதலையாக இந்த பூமியில் வாழ கர்த்தர் நமக்கு என்ன தந்திருக்கிறாரு, ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அதை காட்டிலும் பெரிய ஒரு விடுதலையை ஆண்டவர் தருகிறார். ஒருவன் குமாரனை விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அந்த விடுதலையை அவங்க ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ துவங்கும் போது அவங்க மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. இங்க எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் போட்ட அந்த நாடகத்தை நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க. அந்த நாடகத்தில் அநேக கதாபாத்திரங்க வந்தாங்க. அந்த நாடகத்தில் நிறைய பேர் வாழ்க்கையின் தோல்விகளை பார்த்தோம், நிறைய பேருடைய வாழ்க்கையின் யதார்த்தங்களை பார்த்தோம். வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திக்க வேண்டிய உண்மைகள், அந்த உண்மைகள் அவங்களை எப்படி பாதிக்குது, how it affects them அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த ராத்திரி வேளையில் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு this also affects people. இதுவும் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை உண்டாக்குது. எப்படிப்பட்ட பாதிப்பு? இயேசுவின் அன்பு, ஆரம்பத்தில் நம்ம பாடணும், அன்பர் இயேசுவின் அன்பு அதை என்ன செய்ய முடியாது, அளவிட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை நீங்கள் கேட்டீங்க. ஏன்னா இயேசுவின் அன்பு அவ்வளோ ஆழம், அவ்வளோ உயரம், அவ்வளோ அகலம். அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபிள்ஸ் அல்லது அது நீங்கள் எந்த விதமான கணிதத்தை உபயோகித்து இயேசுவின் அன்பை உங்களால் என்ன செய்ய முடியாது, அளக்க முடியாது. ஏன்னா அது அளவற்ற ஒரு அன்பு. அந்த அளவற்ற அன்பை தான் நம்ம சிலுவையில் பார்ப்போம்.
இந்த ராத்திரி வேளையில என்னுடைய செய்தியின் துவக்கத்திலே நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவின் சிலுவைக்கு முன்பதாக உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த சிலுவையில இயேசு மரித்தார், அது ஒரு புனித சின்னம் அப்படின்னு சொல்லி சிலுவையை ஒரு ஆப்ஜெக்டா அல்லது ஒரு பொருளா பார்க்காம அந்த சிலுவையில மரித்த இயேசு அந்த சிலுவையில மனுஷனுக்கு என்னத்தை பெற்று கொடுத்தார் அப்படின்றத நீங்க பார்க்கணும். என்னத்தை பெற்று கொடுத்தார்? நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலையை பெற்று கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை பெற்று கொடுத்தார். அந்த பெற்று கொடுத்தது தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு. சொல்லுங்க எல்லாரும், என்னது? இயேசுவின் அன்பு. மீண்டும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் அன்பு. ஒரு கஷ்டப்பட்ட ஒரு தகப்பன், கிட்டத்தட்ட இந்த நாடகத்தில் நீங்கள் பார்த்த ஒரு தகப்பனை போல கஷ்டப்பட்ட ஒரு தகப்பன் வாழ்க்கையில் மனைவியை இழந்து அவருக்கு இருக்கிற ஒரே பையனை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவரால் முடிஞ்ச தியாகங்களை செய்து அந்த பையனுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்தார். அவங்களுடைய சின்ன கிராமத்தில் இருந்த ஹைஸ்கூல் வந்து அப் டு 5th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் பிள்ளைங்க படிக்கணும்னா டவுனுக்கு போய் என்ன செய்யணும், அவங்க படிக்கணும். ஸோ அந்த பையன் 5வது கிளாஸ் முடித்த உடனே நிறைய பேர் சொன்னாங்க, ஏன்பா கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வைக்க முடியல இல்லையா, அவனும் என்ன செய், கூட்டிகிட்டு போய் என்ன செய்யும், வயல் நிலத்தில் என்ன செய், சின்ன வயசுல அவனுக்கு என்ன கற்றுக்கொடு, விவசாயத்தை கற்றுக்கொடு. ஆனால் தகப்பனுடைய இருதயத்தின் ஆழத்தில் இல்லை, என் பையன் எப்படி செய்யணும், நல்லா வாழ்க்கையில் வரணும், நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை டவுனுக்கு அனுப்பி என்ன செஞ்சார், படிக்க வச்சார். கொஞ்ச நாள் படிக்க வைக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவருக்கு வசதிகள் இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த வயல் நிலம் எல்லாத்தையும் என்ன செஞ்சார், வித்துட்டார். வயல் நிலம் எல்லாத்தையும் வித்துட்டு அதுக்கப்புறம் ஆனால் மாதம் என்ன செஞ்சார், கிராமத்திலிருந்து அந்த பையனுடைய படிப்பு தேவைகளுக்காக என்ன செஞ்சுட்டு இருந்தார், ஒரு சில பணத்தை அனுப்பிக்கிட்டே இருந்தார். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஆயிட்டு அந்த தகப்பன் விவசாயம் தான் இப்போ இல்லை, அதனால கிடைக்கிற எல்லா வேலையும் போய் செஞ்சார். எல்லா வேலைகளையும் செஞ்சு கடைசியில் ஒரு மூட்டை தூக்குற வேலைக்கு வந்துட்டார். என்ன வேலைக்கு வந்துட்டார்? கடினமாக கஷ்டப்பட்டு மூட்டை தூக்குனாதான் அந்த நாளில் அவருக்கு என்ன சம்பளம், சாப்பாடு. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி மார்க்கெட்டுக்கு போய் அந்த மார்க்கெட்டில் கூட்ஸ் வண்டிகள் இறங்குற எல்லா சுமையுள்ள அந்த எல்லா மூட்டைகளையும் சுமந்து நாள் கடைசியில் அவருக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் காசில் கொஞ்சத்தை எடுத்து சாப்பிடுவார். கொஞ்சத்தை பையனுடைய படிப்புக்காக என்ன செய்வார், சேர்த்து வைப்பார். இப்படியே அவர் மூட்டை தூக்கி அந்த பையன் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடித்தான். காலேஜ் முடித்த பிறகு ஆனால் எப்படி காசு வருது, அப்பா எப்படி காசு அனுப்புகிறாரு, அதெல்லாம் அந்த பையன் ஒரு நாள் கூட என்ன செய்யலை, யோசித்து பார்க்கல. அந்த பையனுக்கு தினம் எல்லா மந்த்தும் எல்லா மாதமும் காசு வருது. அந்த பையன் நல்லா அனுபவிச்சு என்ன செஞ்சான், அவங்க அப்பா அப்பப்போ லெட்டர் எழுதுவார், மகனே வாழ்க்கையில் நல்லா படிக்கணும், அப்பாவால் கொடுக்க முடிஞ்சது என்னது, எஜுகேஷன், படிப்பு, நல்லா என்ன செய், படி அப்படின்னு சொல்லி அது அப்பா கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு, அவனை ஒரு டாக்டராக படிக்க வச்சுட்டார். இப்போ அவன் டாக்டராக படித்த அளவுக்கு கவனிங்க, ஸ்கூலுக்காக ஊரை விட்டு போனவன் திருப்பி அப்பா வந்து அந்த கிராமத்தில் என்ன செய்யலாம், அவன் பார்க்கவே இல்லை ஒரு நாள் கூட. இப்போ படித்தவன் டாக்டர் ஆகிட்டான், வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துட்டான், அவனுக்கு திருமணமாக ஆகுது. அதை கூட அவங்க அப்பாக்கிட்ட அவன் என்ன செய்யலை, சொல்லி அனுப்பல. ஆனால் அப்பா உண்மையும் உத்தமமாக மாதம் மூட்டை தூக்கி அந்த பையனுக்கு என்ன அனுப்பிக்கிட்டு இருந்தார், காசு மாத்திரம் அனுப்பிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் திடீர்னு ஒரு டெலிகிராம் ஊர்லேருந்து வருது, தம்பி நீ சீக்கிரம் ஊருக்கு வா, உங்கள் அப்பா என்ன செஞ்சிட்டாரு, செத்துட்டாருப்பா. அப்போ அவனுடைய ஒய்ஃப் சொல்கிறா, உங்கள் அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அவன் சொல்கிறான், எங்கள் அப்பாவெல்லாம் பார்த்துன்னா ஒரு 10-15 வருஷம் ஆகுது, இனிமேல் அவரை போய் பார்த்து என்ன, அதான் உயிரோடு இருக்கும் போதே பார்க்கல, இனிமேல் போய் பார்த்து என்ன அப்படின்னு சொல்லி அலட்சியமாக இருந்தான். அவன் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, ஏன்பா அப்பா ஒரு மனுஷனை நீ நல்ல நேரத்தில் பார்க்கலனாலும் மரண நேரத்தில் போய் என்ன செஞ்சிரு, ஒரு தடவை மண்ணுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னாங்க. கவனிங்க, அந்த பையன் சரி எல்லாருடைய ஒரு சொசைட்டி ப்ரெஷருக்காக என்ன செஞ்சான், அப்பாவை போய் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவன் வந்து அவனுடைய வீட்டுக்கு வந்தான். நிறைய பெரிய கூட்டம் ஒன்றும் கிடையாது, ஒரு சில பேர் அங்கே நிற்கிறாங்க. அப்பாவை கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து பார்க்குறான். அந்த பையனுடைய மனசு அப்படியே உடஞ்சி போயிருக்கு. ஏன்னா கவனிங்க, அந்த சாவு பெட்டியில் படுக்க வச்சிருக்கிற அப்பாவுடைய சரீரத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு யூ மாதிரி, என்ன சொல்லுங்க, ஒரு யூ மாதிரி அப்படியே காலும் தலையும் ஆல்மோஸ்ட் ஒட்டுன அளவுக்கு அவருடைய சரீரம் இப்படி பெண்டாகி போய் கிடக்கு.
அப்போ கேட்குறான், என்னங்க ஆச்சு எங்கள் அப்பாவுக்கு, ஏங்க இப்படி ஆயிருக்கு? அப்போ அவங்க கேட்குறாங்க, தம்பி உனக்கு தெரியாதாப்பா, உங்கள் அப்பா கடந்த 10 வருஷமாக அவர் இங்கே இந்த மார்க்கெட்டில் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் சுமையான மூட்டையை தூக்கி 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 அவருக்கு என்ன விழுந்துருச்சு, இப்படி கூன் விழுந்துருச்சுப்பா, உனக்கு தெரியாதா அப்படின்னு ஒன்று அந்த பையனுடைய இருதயம் உடையுது. ஐயோ, எங்கள் அப்பா மூட்டை தூக்கி தான் என்ன அனுப்பியிருக்காரு, எனக்கு படிக்க காசு அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லி. இந்த நாடகத்தில் ஒரு பையனை பார்த்தீங்களா, அவங்க அப்பா அம்மா இறந்த பிறகு என்ன செஞ்சான், கதறி கதறி அழுதானோ. அவங்க அப்பாவால் என்ன செய்ய முடியாது, திரும்பி வர முடியாத மாதிரி இந்த உண்மை சம்பவத்திலையும் அந்த டாக்டருக்கு படித்த அந்த பையன் அவங்க அப்பாவுடைய சாவுக்கு முன்னாடி உளுந்து கதறி கதறி அழுகுறான். அவங்க அப்பாவை பார்க்க முடியலையே. 6 அடி வைக்க வேண்டிய பெட்டி அவருக்கு 4 அடியில் செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா சரீரம் நேராக வைக்க முடியல. சரீரம் என்ன இருக்குது, இப்படி புழு மாதிரி, இப்படி யூ மாதிரி பெண்டாக இருக்கு. மூட்டை தூக்கி முதுகெலும்பு என்ன இருக்கு, வளைஞ்சு போயிருக்கு. எவ்வளோ கதர்னா எவ்வளோ அழுதானா அப்பாவுடைய அன்பை அவனால் என்ன செய்ய முடியாது, இனிமே உணர முடியாது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரம தகப்பன் மனுஷனுடைய பாவங்களுக்காக, மனுஷனுடைய அக்கிரமங்களுக்காக இப்படி எல்லா பாவத்தையும் வேதனைகளையும் மரணத்தின் வேதனைகளையும் தன்னுடைய சரீரத்தின் மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் கோர ஒரு மரணத்தை அடைந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுகிற உண்மை. மனிதனுடைய எல்லா பாவங்களையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு மனிதன் பிழைப்பதற்காக, அவருடைய பிள்ளைங்க நல்லா வாழ்வதற்காக, மனுஷன் பாவத்திற்கு அடிமையா இல்லாதபடி அவன் விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் தன்னுடைய குமாரன் மேல் உலகத்தின் கோபாக்கினையையும் உலகத்தின் பாவத்தையும் என்ன செஞ்சாரு, தன்னுடைய மகனின் மேல அவர் அனுப்பினார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனா அவர் சுற்றி திரியும் போது பைபிள் சொல்லுது, அவர் எல்லா இடத்துலையும் போய் நன்மை செய்தார், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மை செய்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒரு ஜெப வீட்டில் போய் அவர் உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். தேவாலயத்துக்கு போல தேவாலயம் மாதிரி அங்கங்கே இருக்கிற சின்ன ஜெப வீடுகள், அதாவது ஹவுஸ் சர்ச்சஸ்ன்னு வச்சுக்காங்க. அங்க எல்லாரும் வருவாங்க. நிறைய பேர் ஜெப ஆலயத்திற்குள்ள போறதற்கு நிறைய பேருக்கு என்ன கிடையாது, பெர்மிஷன் கிடையாது. சரீரத்தில் பலவீனம் உள்ளவங்க, சரீரத்தில் பாடு உள்ளவங்க, பாவம் செஞ்சவங்க, இப்படிப்பட்டவங்களை சர்ச்சுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஹவுஸ் சர்ச்சஸ், அதாவது தெருவில் இருக்கிற வீடுகள், வீட்டு திருச்சபைகள்ல அவங்க போறதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் உண்டு. அப்படி ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரத்தில் திரும்பி பார்க்கிறாரு, ஒருத்தன் படுத்து கிடக்குறான். அவனை பார்த்தாலே ரொம்ப மோசமா இருக்கிறது அவன் சூழ்நிலை. ஏன்னா அவன் கை, காலு, தலை, முகம் எல்லாமே வீங்கி போயிருக்கு. அதாவது அவன் காலை பார்த்தீங்கன்னா வீங்கி போயிருக்கு, வயிற்றை பார்த்தீங்கன்னா என்னமோ இப்போ யாராவது தொட்டா வயிறு என்ன செய்ய போகுது, வெடிஞ்சிருமோ அப்படின்ற நிலைமைக்கு வீங்கி போயிருக்கு. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வியாதி. இங்கிலீஷில் எடேமா அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் நீர்க்கோவை. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்டவங்கள. நம்முடைய இந்தியாவில் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு அந்த யானை கால் வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு வியாதின்னு வச்சுக்காங்க. நான் இது அதை விட ரொம்ப பயங்கரமான ஒரு வியாதி. ஏன்னா சரீரத்தில் முக்கியமான உறுப்புகள் வேலை செய்யாத இருக்கிற நேரத்தில், ஐதர் கிட்னி வேலை செய்யல, அல்லது லிவர் வேலை செய்யல, அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் வேலை செய்யாத நேரத்தில் வாட்டர் ரீட்டைன் ஆகும். அதாவது அவங்களுடைய எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, மனுஷனுடைய இப்போ நம்மளுடைய எலும்பை சுற்றி என்ன இருக்கு சொல்லுங்க, நம்மளுடைய எலும்புக சுற்றி என்ன இருக்கு, சதை இருக்கு, நரம்பு இருக்கு. ஆனால் இந்த வியாதியில் அடிப்பட்டவங்களுக்கு எலும்பை சுற்றி தண்ணி தான் இருக்கும். அதாவது இன்னும் புரியுற வார்த்தையில் சொன்னால் அவங்களுடைய சொந்த சரீரத்தில் இருக்கிற தண்ணியிலேயே அவங்க நாளுக்கு நாள் முழுகி முழுகி என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, செத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட கொடிய நோயில் அடிப்பட்ட ஒருத்தனா ஆண்டவர் அங்கே பார்க்குறார். உடனே பைபிள் சொல்லுது, ஆண்டவர் அவனை போய் தொட்டு அவன் என்ன செய்யறாரு, சுஸ்தமாக்குறாரு. இந்த செய்தி ஊரெல்லாம் பரவுது. நிறைய பேர் பார்த்து, நம்ம ஊர்ல இப்படிப்பட்ட கொடிய நோயில ஒருத்தன் செத்துக்கிட்டு இருந்தான், இயேசு இவனை சுஸ்தமாக்கிட்டாருப்பா, இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. நிறைய பேருக்கு நம்பவே முடியல, என்ன இது, அவன் கிட்ட கூட யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயம், எப்போ அவன் சரீரம் வெடிஞ்சிருமோ, எப்போ அவன் ஏதாவது ஆகிட்டா அங்கே அப்படியே ஒரு பாம் எக்ஸ்ப்ளோட் ஆன மாதிரி, வெடிகுண்டு அணுகுண்டு மாதிரி என்ன செஞ்சிருவான், எக்ஸ்ப்ளோட் ஆகி செத்துருவானே
அவன் கிட்ட போனால் நாம தீட்டாயிடுவோமே அப்படின்னு சொல்லி யாரும் அவன் கிட்ட கூட போக மாட்டாங்க, அவங்க கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு. ஆனால் எப்படியோ அன்னைக்கு இயேசுவை பார்க்கறதுக்கு எப்படி அவன் வந்தானோ அல்லது அந்த வீட்டு பக்கத்தில் விழுந்து கடந்தானோ, ஆனால் பாருங்களேன், அன்னைக்கு இயேசுவன் பார்வையில் அவன் மாட்டினான். அதனால இயேசு அவன் என்ன செஞ்சாரு? சுஸ்தமாக்குனாரு. உடனே அவன் சரீரத்தில் எங்கெங்க வீக்கங்கள் இருந்துச்சோ, எங்கெங்க தண்ணி கட்டி ஊதி போயிருந்துச்சோ, ஒரு நொடியில் இயேசு அவனை சுஸ்தமாக்குனோடனே அவனை நார்மல் பர்சனாக மாறிட்டான். உங்களையும் என்னை போல என்ன செஞ்சிட்டான்? ஒரு சாதாரண நபரா மாறி எல்லாரும் போல நடந்து போறான். எல்லாம் ஊரே அவனை அப்படியே வேடிக்கை பார்க்குது. எல்லாரும் வாய் மேல கையை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, என்னப்பா இது, இயேசுக்கு இவ்வளோ வல்லமை, இயேசுக்கு இப்படிப்பட்ட அற்புத வல்லமையா அப்படின்னு சொல்லி. இப்ப என்ன நடக்குது? இந்த செய்தி அப்படியே பரவுது. இன்னொரு 2-3 நாள் அல்லது இன்னொரு 4 நாள் விட்டு இந்த தெருவுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஜெப வீட்டில் இயேசு வரார் அப்படின்ற ஒரு செய்தி பரவுது. கவனிங்க, ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி தான் பயங்கரமா சாக கடந்த ஒருத்தனை இயேசு என்ன செஞ்சாரு? தொட்டு சுஸ்தமாக்குனாரு. அவருடைய அற்புத வல்லமையை காமிக்கிறாரு. சாவுக்காக ஆயத்தமா இருந்த ஒருத்தன் என்ன செய்யறான்? எழும்பி நடந்து போறத ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்கு. இப்ப இன்னொரு 4-5 நாள் விட்டு இயேசு அதே தெருவுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஜெப வீட்டுக்கு வராருன்னும் போது நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இயேசுவை பார்க்க கூட்டம் வந்திருக்குமா, வந்திருக்காதா? நீங்களும் நானும் இருந்தா போய் பார்த்துருப்போமா? அந்த மாதிரி அந்த ஜெப வீட்டுக்கு கூட்டம் அலமோது இயேசுவை பார்க்கறதுக்கு வராங்க. அதே மாதிரி அந்த வீட்டில் இயேசு பிரசங்கம் பண்ண போறாரு. இப்போ பாருங்க, அந்த வீட்டில் ஒரு அம்மா, வயசான ஒரு அம்மா. அந்த அம்மா இதுவரைக்கும் நிறைய பேரை ஏறெடுத்து முகமுகமா அவங்க யாரையும் பார்த்ததில்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? இந்த ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு தகப்பன் மூட்டை தூக்கி என்ன ஆயிடுச்சு? அவருடைய பேக் என்ன ஆயிடுச்சு? அப்படியே சுருங்கி அப்படியே நெலிஞ்சி போய் என்ன ஆயிடுது? கூன் விழுந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த அம்மா 18 வருஷம், சொல்லுங்க எத்தனை வருஷம்? 18 வருஷம் இந்த அம்மா தரையவே பார்த்துட்டு நடந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவுடைய மனசுல ஒரு ஆசை இருந்திருக்குமா? இயேசு என்ன செய்வாரா? சுஸ்தமாக்குவாரா? என்னை விட பயங்கரமான வியாதி, அதாவது நீர்க்கோவையின் வியாதி, எடேமா அப்படின்ற ஒரு மோசமான வியாதியில ஒருத்தன் அவன் இயேசுகிட்டலாம் வாயை திறந்து கேட்கலாம். ஆனா இயேசுவே மனதுருகி அவன் மேல கருணை காமிச்சு அவர் என்ன செஞ்சாரு? அவனை சுஸ்தமாக்குனாரு. என்ன இயேசு சுஸ்தமாக்கிற மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் அந்த அம்மா மனசுல இருந்து இருக்குமா? கவனிங்க, பைபிள் சொல்லுது, அப்படிப்பட்ட ஒரு தாய், அப்படிப்பட்ட ஒரு அம்மா 18 வருஷம் யாராலையும் அவளை ஹெல்ப் பண்ண முடியல. அந்த அம்மாவுக்கு யாரும் ஒரு உதவி செய்ய முடியல. ஆனா அன்னைக்கு இயேசு இருக்கிற இடத்துல அந்த அம்மா இருந்ததுனால அந்த அம்மாவுடைய வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன் மாறுது? இயேசு மனுஷர்களை பார்க்கும்போது அவங்களுடைய சூழ்நிலையின் மேல் அவர் கருணை காமிக்கிறார். இந்த ராத்திரி வேளையில நான் நிறைய பேர் வந்து உட்காந்து இயேசுவின் அன்பை பத்தி கேட்க வந்திருக்கிறீங்க. ஆனா நான் சொல்ற உண்மை என்ன தெரியுங்களா? பொதுவா நான் சொல்ல, எல்லாருடைய வாழ்க்கைக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு நேரடியா நான் பேசுறேன். இயேசு இப்போ நீங்க என்ன உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய மனசுல, உங்களுடைய சரீரத்துல, உங்களுடைய குடும்பத்துல நீங்க என்ன பாதையில கடந்து செல்லுகிறீங்களோ அதன் மேல் இயேசு கருணை உள்ளவரா இருக்கிறார் அப்படின்றத மறந்துடாதீங்க. இங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்துல நான் சொல்றேன், this message is not a general message, it is an individual message to each and every one of you. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிற வேத சத்தியம். இப்போ நான் பேசும்போது நீங்க இயேசுவே, என் மனசுல இருக்கிற வேதனை, எனக்குள்ள இருக்கிற கண்ணீர், எனக்குள்ள இருக்கிற இந்த வருத்தம், என் குடும்பத்துல இருக்கிற சண்டை, எனக்கு இருக்கிற வியாதி, இதன் மேல கருணையா இருக்கிறீங்களா? ஆமாங்க, இயேசு இப்போ இந்த சாயங்கால வேளையில இந்த தெருவுல இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா? உங்க வாழ்க்கையின் மேல் அவர் கருணை உள்ளவரா இருக்கிறார். அப்படி அந்த வீட்டுல இயேசு நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த அம்மாங்க இயேசு கிட்ட வந்து என்ன சொஸ்தமாக்குங்கன்னு சொல்லல. ஏன்னா அந்த அம்மா இயேசுவை பார்க்கணும்னாலே எவ்வளவு கஷ்டம் யோசித்து பாருங்க. சரீர பாடுகள், சரீர வேதனை உள்ளவர்களுடைய வாழ்க்கை, it is hell. அது நரக வேதனை. முதலாவது நேரடியாக நிமிர்ந்து பார்க்க முடியாது. ரெண்டாவது எதையுமே கிளியரா பார்க்க முடியாது. மூணாவது அவங்க ஃப்ரீயா நடக்க முடியாது. நாலாவது சரீரத்தில் இப்படி பாடுகள் இருக்கிறதுனால சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து அவங்களை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அஞ்சாவது கோயிலுக்குள்ள போக முடியாது. ஆறாவது அவங்க ஆண்டவருக்குன்னு ஒரு பலி செலுத்தணும்னு விரும்பினா கூட அவங்களால அதை செய்ய முடியாது. She was cut off from the society.
அவளுடைய சரீர பாடுகளை நிமித்தம் எல்லா விதமான வாழ்க்கையின் உறவுகள்ல இருந்து, அரீனாஸ்ல இருந்து, ஓப்பனிங்ஸ்ல இருந்து அவள் ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா. நிறைய பேரும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய சூழ்நிலைகளை நிமித்தம், ஃப்ரெண்ட்ஸால, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸால, வேலை ஸ்தலத்துல, இன்னும் சமுதாயத்துல ஒடுக்கப்பட்டு, அதாவது ஒரு தாழ்வான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நிறைய பேர் சமாதானம், சந்தோஷம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா கவனிங்க, எப்போ நீங்க இயேசுவின் பார்வையில படுறீங்களோ அந்த இரவு இந்த இரவு நீங்க எல்லாம் இப்ப இயேசுவின் பார்வையில பட்டுட்டீங்க. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த வார்த்தைகள் அங்கங்க நின்னு கேக்குறீங்க பாத்தீங்களா? You have been noticed by Jesus. இந்த ராத்திரி வேளையில இயேசுவின் பார்வையில நீங்க பட்டுட்டீங்க. அதனால இங்க இருந்து எழும்பி போகும்போது சும்மா நீங்க எழும்பி போக மாட்டீங்க. இயேசுவின் வல்லமையை நீங்க ருசி பார்த்தவர்களா தான் எழும்பி போவீங்க. அப்படி அவ வலி வேதனையில அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இயேசு சொல்றத கூட அவளால் என்ன செய்ய முடியல, நிமிர்ந்து பார்க்க முடியல. வெறும் சத்தம் மாத்திரம் கேக்குது. இயேசு இருக்கிறாருன்னு அவளுக்கு தெரியுது. ஆனா இயேசுவை அவளால தரிசிக்க முடியல, சந்தோஷமா பார்க்க முடியல. ஒரு வேதனையோடு அங்க கீழே குனிஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இந்த அம்மாவுடைய பிக்சர், இந்த அம்மாவுடைய ஒரு சூழ்நிலை இந்த ராத்திரி வேளையில மனித குலத்தின் சூழ்நிலைக்கு ஒப்பா இருக்குது. இயேசு இந்த பூமிக்கு மனுஷனா வர்றதுக்கு முன்னாடி தேவனுடைய பார்வையில ஆண்டவர் மனுஷனை பார்க்கும்போது ஒவ்வொரு மனுஷனும், அதாவது நீங்களும் நானும் பாவத்தினால இப்படி கூனி குறுகி நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கும்போது மனுஷன் பாவத்தினால இப்படி கூனி குறுகி மனுஷன் நிமிர்ந்து நடக்க முடியாதபடி பிசாசு அவன் வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வந்து சுமையின் மேல் சுமையின் மேல் சுமையின் மேல் சுமக்க செய்து அவன் கூனி குறுகி ஒவ்வொரு நாளும் வானத்தை பார்த்து இல்ல, தரையை பார்த்து, பூமியை பார்த்து தோல்வியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலை தான் பைபிள் சொல்லுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு என்ன செய்தாரு? அவர் அனுப்பினார் அப்படின்னு சொல்லுது. இந்த அம்மாவுடைய சூழ்நிலையும் பாவத்தில் இருக்கிற மனுஷனுடைய சூழ்நிலையும் ஒரே நிலைமை தான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில வந்து மனுஷனுக்காக தன்னுடைய ஜீவனை தந்து மனுஷனை விடுவித்தாரோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புத ஒரு அடையாளம் நடக்குதோ, தேவனுடைய அற்புத வல்லமையை எப்போ அவன் உணர்கிறானோ அப்போ அவன் வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கை மாறும். இந்த இரவுல விசுவாசத்தோட நான் சொல்ல போற இன்னும் கொஞ்ச நேரத்துல இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வல்லமையும் ருசி பார்க்க ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த இரவுல இயேசுவின் அன்பின் வல்லமையை நீங்க ருசி பார்க்க போறீங்க. அப்படி ருசி பார்த்த உடனே உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகும்? ஒரு மாற்றம் உண்டாகும். Jesus sees you in your brokenness. நீங்க உடைஞ்சு போய் நொறுங்கி போய் கிடக்கிற சூழ்நிலையில இயேசு அந்த நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில உங்களை பார்க்கிறார். அதை மறந்துடாதீங்க. மனம் நொறுங்கி போய், மனசு உடைஞ்சு போய், எண்ணங்கள் அளவில் தோத்து போய், வாழ்க்கையில எதுல கை வச்சாலும் தோல்வி தோல்வி தோல்வி, பிள்ளைங்க வாழ்க்கையில தோல்வி, கணவன் மனைவி வாழ்க்கையில தோல்வி, வேலையில தோல்வி, எல்லாத்திலையும் தோல்வி அப்படின்னு சொல்லி யாராவது உடைஞ்சு போய் மனசளவுல உடைஞ்சு போய் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா கவனிங்க, உடைஞ்சு போய் தான் கிடக்கு. வெறும் தூசியும் தூளுமா தான் இருக்கு. கவனிங்க, இப்ப 2-3 நாளுக்கு முன்னாடி மியான்மர்ல என்ன வந்துச்சு? நிலநடுக்கம். செத்து போய் எத்தனையோ 1000 பேர் செத்து போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் தேடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மதியான நியூஸ்ல பார்த்தேன், 1700 பேருக்கு மேல சவங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்திருக்கிறாங்க. மேல இருந்து பார்க்கும்போது வெறும் தூசியா தான் இருக்கு. தோண்ட தோண்ட தான் உள்ள இருந்து என்ன வருது? செத்த பெனங்கள் வருது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில தூசியும் நொறுங்கி போன சூழ்நிலை. நமக்கு தோண்ட தைரியம் இல்லை. ஏன்னா தோண்டுனா உள்ள என்னென்னமோ இருக்கு, அந்த பாவம் இருக்கு, இது கிடக்கு, நான் அதை செஞ்சது இது செஞ்சது, என் வாழ்க்கை ஒரு துர்நாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி குப்பையும் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கவனிங்க, பைபிள் சொல்லுது அப்படி நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இயேசு உங்களை பார்க்க விரும்புகிறாரு. நீங்க நல்லா குளிக்க பாட்டையே சிங்காசனத்துல அழகான இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது உங்களை தேடி இயேசு வருவதற்கு அவருக்கு எந்த காரணமும் இல்லை. குப்பையிலையும் சகதியிலையும் பாவ சேற்றிலையும் விழுந்து போயிருக்கிற நேரத்துல தான், கண்ணீர்ல மூழ்கி போயிருக்கிற நேரத்துல தான், வேதனையில மூழ்கி போயிருக்கிற நேரத்துல தாங்க இயேசு உங்களை தேடி வருவாரு. அப்படி உங்களை தேடி இந்த சாயங்கால வேளையில இங்க வந்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. கவனிங்க, அவ நொறுக்கப்பட்டங்க இருக்கிறா. பைபிள் சொல்லுது, லூக்கா 13வது அதிகாரம் 12ஆம் வசனம், இயேசு அந்த பெண்ணை பார்த்தவுடன், எந்த பெண்ணை? அதாவது இப்படி யூ மாதிரி, அதாவது காலும் தலையும் ஒன்னா ஒட்டி தரையை பார்த்து கூன் விழுந்த அந்த பெண்ணை இயேசு பார்த்தவுடன் பைபிள் சொல்லுது, அவளை அவரிடத்துல அவர் அழைத்தார். அழைத்த உடனே தான் தெரியுது இயேசுக்கு எத்தனை வருஷம் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறா. 18 வருஷம். 18 வருஷம். யார் அவளுக்கு? குடும்பமா, பிள்ளைகளா, குட்டியா, ஒருத்தரும் காணோம். யார் இவா? ஒரு அனாதை. எப்போ இவளுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சோ எல்லாம் அவளை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. வாழ்க்கையின் சூழ்நிலையில தாழ்வான நேரத்துல தாங்க எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டு போவாங்க. நீங்க நல்லா வாழ்ந்திருக்கும் போது உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்னு உங்ககிட்ட இல்லாத நேரத்தில் there will be nobody by your side. எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி நம்ம கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. யாராவது இருக்காங்களா? இல்லைங்க, யாரும் இல்லை அவளுக்கு. எல்லாரும் அவளை மறந்துட்டாங்க, எல்லாரும் அவளை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் அவளை மறந்துட்டாங்க. அப்ப இந்த அம்மா எப்படிதான் வாழ்க்கையை நடத்துறாங்க? யாரோ அங்க இருந்து சொல்றாங்க, ஐயா ரொம்ப கஷ்டம், ஸ்ட்ரகிள். ஒருவேளை சோத்துக்கு கூட அந்த அம்மா பிச்சை எடுக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. சோறு கிடைச்சாலும் அதை எப்படி அவங்களால உட்கார்ந்து சாப்பிட முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது. எங்க நேரா நின்னே நிறைய பேருக்கு தின்னு ஜீரணம் ஆக மாட்டேங்குது. இந்த அம்மாவுக்கு என்னது? கூன் விழுந்திருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, அவங்க சாப்பிட்ட சாப்பாடை எவ்வளோ கஷ்டப்பட்டா அவங்க ஜீரணம் ஆயிருக்கும். அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஸ்பைனல் ப்ராப்ளம், அது ஸ்பைன் கர்வா இருக்கிறதுனால எவ்வளோ சரீரத்தின் பாடுகள், பலவீனங்கள், வலி, நோய். இங்க சின்ன ஒரு பிஞ்ச் நர்வ்னோடனே நமக்கு சயாட்டிகா நர்வ்னு சொல்றோம். அப்படியே ஸ்பைனல் கார்ட்ல சின்ன ஏதாச்சும் ஒரு நர்வ் பெயின் வந்தா கை வலிக்குது, கால் வலிக்குது. இந்த அம்மாவுக்கு கூனே என்ன செஞ்சிருக்கு? விழுந்திருக்குது. அப்போ எவ்வளோ வலி வேதனையில இந்த அம்மா வாழ்ந்திருப்பாங்கன்றத கொஞ்சம் உங்க கண்களுக்கு முன்பதாக கொண்டாங்க. எங்க அந்த அம்மா ஜோராலாம் கை ஒப்பாரி வச்சு அழுவல. ஆனா அந்த அம்மாவுடைய சூழ்நிலை, அவளுடைய மனதில் அவள் விட்ட கண்ணீரை இயேசு கண்டார். Her silent cries. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில ஜோரா ஒப்பாரிட்டு நம்ம கண்ணீர் விட மாட்டோம். ஆனா நிறைய பேர் அமைதியா அழுதுட்டு இருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க குடும்பத்துல பிரச்சனையில எப்படி அழுதுட்டு இருக்கிறாங்க? கண்ணில் தண்ணி வராது, ஆனா அமைதியா குமரி குமரி அழுதுட்டு இருக்கிறாங்க. இயேசு அவளுடைய அழுகையை பார்த்தார். பாவமும் இப்படிதாங்க மனுஷனை கூனி குறுக வச்சு, நமக்கு வாழ்க்கையில வேதனையினால, சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையில நாம் அப்படியே ஒவ்வொரு நாளும் சித்திரவதைப்பட்டு சித்திர வேதனை அனுபவிக்கணும்னு சொல்லி பிசாசு நம்மளை என்ன செய்யறான்? பாவத்துல கட்டி வைக்கிறான். பிசாசுடைய ஒரே நோக்கம், இயேசு இல்லாத வாழ்க்கையில நீங்க இப்படியே கூனி குறுகி இப்படி நீங்க சங்கிலிகளால கட்டி, நீங்க இயேசுவையும் பாத்துறாதீங்க, சமுதாயத்தையும் பாத்துறாதீங்க, உங்க மேல வீசுகிற காத்தையும் பார்க்காதீங்க, சூரிய வெளிச்சத்தையும் பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க, இப்படியே தரைய பார்த்துட்டு நடங்கன்னு சொல்லி பிசாசு பாவத்தினால நிறைய பேரை கட்டி வச்சிருக்கிறான். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்க்கும்போது இயேசுவின் மனதில் he had compassion for her. அவளை பார்த்த உடனே இயேசுவுக்கு மனம் உடைஞ்சிட்டாருங்க. ஏன்னா இயேசுவின் பாதை சிலுவையின் பாதை. இன்னும் கொஞ்ச நாள்ல இயேசு சிலுவையில அவளுக்காக, அவளை போல இந்த உலகத்துல கஷ்டப்படுகிறவர்களுக்காக பாவத்துல மூழ்கி, அதாவது ஆரம்பத்துல ஒருத்தன் எப்படி அவன் சொந்த சரீரத்துல இருக்கிற தண்ணியிலேயே அவன் மூழ்கி செத்துக்கிட்டு இருந்தானோ, அந்த மாதிரி பாவத்துல மூழ்கி செத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் சிலுவையின் பாடை ஏற்க போறாரு. It is in front of his eyes. அது அவருடைய கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. சிலுவையில் அவர் மரிக்க போறது அதையும் பார்க்கிறாரு. இந்த பெண் கூனி குறுகி அவளுடைய வாழ்க்கையின் வேதனையை இயேசு பார்க்கிறார். கவனிங்க, எந்த மனசு இயேசுவ, அந்த பொண்ணை, அந்த அம்மாவை இங்க வா அப்படின்னு சொல்லி அவ மேல மனம் இறங்கி இயேசு கூப்பிட்டாரோ, கவனிங்க, அதே மனதுருக்கத்தின் இயேசு இந்த ராத்திரி வேளையில உங்களை இயேசுவின் அன்பின் அண்டை அவர் அழைக்கிறார். இயேசுவின் சிலுவையின் அண்டை உங்களை அழைக்கிறார். அப்படின்னு இயேசுவின் அழைப்பின் சத்தத்திற்கு செவி கொடுப்பதற்கு ஆயத்தமா இருங்க. Be prepared to respond to the call of Jesus. இயேசு சிலுவையின் அண்டையில உங்களை கூப்பிடுறாரு. எந்த மனதுருக்கத்தோடு அந்த பெண்ணை ஆண்டவர் அழைத்தாரோ அதே மனதுருக்கத்தோடு இங்க இந்த கரியனபாலியாவின் தெருவுக்கு இயேசு வந்திருக்கிறாரு. கவனிங்க, நீங்க இன்னைக்கு என்ன பாரத்தை சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க? What burdens are you carrying? Maybe it is a bad relationship. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு தவறான உறவு அப்படின்ற ஒரு வேதனை, ஒரு பேட் பிரேக்கப்,
அல்லது ஒரு பேட் ரிலேஷன்ஷிப்பான வந்த விளைவுகள், அல்லது ஒரு பேட் மேரேஜ், அல்லது ஒரு பேட் பிசினஸ், அல்லது ஒரு பேட் என்கவுண்டர், அல்லது வாழ்க்கையில ஏதாவது ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தின் விளைவா இன்னைக்கு நிறைய பேர் வேதனை அனுபவிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. கவனிங்க, அந்த பாரத்தை நீங்க இனிமே சுமக்காதீங்க. இயேசு சொல்றாரு, இவ்வளவு நாள் நீ இருதயத்துல சுமந்துட்டு வந்தது போதும். இன்னைக்கு இந்த அகாப்பே சர்ச் நடத்துற சிலுவை தியான கூட்டத்துக்கு யாரோ உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க பாருங்க. அந்த நோக்கம் என்ன தெரியுங்களா? இயேசு இன்னைக்கு உங்க இருதயத்துல நீங்க சுமக்கிற எல்லா பாரத்தையும் இனிமே நீங்க சுமக்காதீங்க, அதை இறக்கி என் சிலுவையின் அடிவாரத்துல வச்சிருங்க. Please put your burden down at the feet of my cross. இயேசுவின் சிலுவையின் அண்டையில அத நிழல்ல உங்களுடைய பாரத்தை இறக்கி வச்சிருங்க. கடைசியா நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். அந்த ஜெபத்துல இயேசுவுக்கு முன்பதாக உங்களுடைய பாரங்களை இறக்கி வச்சீங்கன்னா அந்த பாரங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆண்டவர் விடுதலையா உங்களை வீட்டுக்கு இன்னைக்கு அனுப்புவார். கவனிங்க, அப்படி இயேசு அவளை அழைச்சு இங்க வா அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்டு ஆண்டவர் அவளை கூப்பிட்ட உடனே தான் ஆண்டவருக்கு தெரியுது இவ 18 வருஷமா கட்டப்பட்டு இருக்கிறான். 16வது வசனம் பைபிள்ல சொல்லுது, இந்த மகளை 18 வருஷமா பிசாசு ஒரு சாப கட்டுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறான்? அவன் வச்சிருக்கிறான். என்ன பண்ணிருக்கிறான்? பிசாசு அவளை ஒரு சாப கட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்கிறான். Jesus made it very clear. இயேசு அந்த பெண்ணை கூப்பிட்டு ரொம்ப கிளியரா நடக்கிற சம்பவத்தை சொல்லிட்டாரு. எங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் கவனிங்க, இந்த அம்மா 18 வருஷமா இப்படிதான் கூனி நடக்கிறான்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க. ஆனா அவளுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் கிடையாது. அவளை இப்படி கூனி குறுகி நடக்க வச்சது அவளுடைய மெடிக்கல் ப்ராப்ளம் கிடையாது. அவளுக்குள்ள பிசாசு போய் அவளை இப்படி ஒரு சாபத்திற்குள்ள அவனை தள்ளி அவ வாழ்க்கையை கட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இயேசு அங்க சொல்றாரு. கவனிங்க, இயேசு இந்த பூமிக்கு வந்ததே பிசாசின் எல்லா கட்டுகளையும் உடைக்கதான். பிசாசு எல்லாருடைய வாழ்க்கையும் கட்ட விரும்புவான். இயேசு பிசாசு கட்டின வாழ்க்கைகளின் கட்டுகளை உடைத்து அவைகளை செட் ஃப்ரீ பண்ண விரும்புகிறார். அதனாலதான் அவர் சொல்லாரு, காணாமற் போனவைகளை கண்டுபிடிக்க நான் என்ன செஞ்சேன், இந்த பூமிக்கு வந்தேன். ஜீசஸ் ரொம்ப கிளியரா சொல்றாரு, இவளை பிசாசு கட்டி வச்சிருந்தான். எத்தனை வருஷம் சொல்லுங்க? 18 வருஷம். யோசித்து பாருங்களேன். நம்மளுக்கு ஒரு நாள் வயிற்று வலி வந்தாலே ஐயோ, ஒரு 2 நாள் தலைவலி வந்தாலே ஐயோ முடியலையே, ஒரு வாரம் ஜுரம் வந்தா எங்களால முடியலையே. எங்க 18 வருஷம் இந்த அம்மா பிசாசின் சாபத்தால் என்ன செய்யப்பட்டிருந்தா? கட்டப்பட்டிருந்தா. இந்த மாலை வேளையில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், பிசாசு, பாவம், அக்கிரமம், your sins, the objective of your sins, நம்மளுடைய பாவங்களின் ஒரே நோக்கம் பிசாசு அந்த பாவங்களை கொண்டு நம்மை கட்டி வைப்பதுதான். உங்களை கட்டி வச்சு நீங்க நடக்க முடியாதபடி கூனி குறுகி நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை என்ன செஞ்சிருக்கிறான்? கட்டி வச்சிருக்கிறான். நான் சொல்றேன், இந்த ராத்திரி வேளையில இயேசு இந்த கூட்டத்துல உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், உங்களை கட்டி வச்சிருக்கிற சங்கிலிகள் இந்த ராத்திரி உடைய போகுது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி சொல்லுங்க, என் வாழ்க்கையில கட்டி வச்சிருக்கிற சங்கிலிகளை இயேசு, நான் இல்ல, யாரு? இயேசு சங்கிலிகளை உடைக்க போகிறார். He's going to set you free. உங்களுடைய சங்கிலிகளை அவர் உடைக்க போகிறார். எப்படி உடைப்பாரு? சிலுவையில எப்படி சாத்தானை உடைச்சாரோ, சிலுவையில எப்படி பாவத்தை உடைச்சாரோ, சிலுவையில எப்படி அக்கிரமங்களை உடைச்சாரோ, சிலுவையில எப்படி உங்களுடைய சாபங்களை உடைச்சாரோ, அதே மாதிரி இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த ஏரியாஸ்ல நீங்க கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களோ அந்த எல்லா கட்டப்பட்ட சூழ்நிலையில இருந்தும் இயேசு இந்த ராத்திரி வேளையில எல்லா சங்கிலிகளையும் உடைக்க போகிறார். அது நிறைய பேருக்கு அடிக்ஷனா இருக்கலாம், நிறைய பேருக்கு கெட்ட பழக்கங்களா இருக்கலாம், குடி பழக்கம், போதை பழக்கம், நிறைய பேருக்கு சிகரெட் பழக்கம், நிறைய பேருக்கு பேட் ரிலேஷன்ஷிப்ஸ், நிறைய பேருக்கு சூதாட்டம், நிறைய பேருக்கு ட்ரக் அபியூஸ், இன்னும் நிறைய பேருக்கு இப்படி நிறைய விதங்கள நிறைய அடிக்ஷன். அதெல்லாம் பிசாசின் ஒரு கட்டு. உங்க வாழ்க்கையில நீங்க விடுதலையா வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி பிசாசு இப்படி நிறைய கெட்ட பழக்கங்களால உங்களை கட்டி வச்சிருப்போம். நிறைய பேருக்கு டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு கட்டு. எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில சோர்வு, ஏதாச்சும் நடந்தா வாழ்க்கையில சோர்வு, சின்ன தோல்வி வந்தா ஓடிடலாமா, எங்கேயாவது சின்ன தோல்வி வந்தா தூக்கு மாட்டி செத்துடலாமா, சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஓடி போய் தண்டவாளத்துல தலையை கொடுத்துடலாமா, சின்ன பிரச்சனை சண்டை ஃபேமிலியில ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வந்தா என்னைய ஊத்திட்டு செத்துடலாமா. இது ஒரு கைண்ட் ஆஃப் செயின். பிசாசு நிறைய பேருடைய மனசை எப்படி கட்டி வச்சிருக்கிறோம். நிறைய பேருடைய மனசுல டிப்ரெஷனை உள்ள அனுப்பி, அந்த டிப்ரெஷன் நிமித்தம் பயங்களை உள்ள அனுப்பி
நிறைய பேர் வாழ்க்கையில பயத்திலே செத்துடுறாங்க. கவனிங்க, இந்த ராத்திரி வேளையில இயேசு எந்த கட்டுகளோடு நீங்க உட்கார்ந்து இருந்தாலும், நிறைய பேருக்கு அது வியாதியின் கட்டா இருக்கலாம். நிறைய பேர்கிட்ட போய் பார்த்துட்டாங்க, நிறைய டாக்டரை போய் பார்த்துட்டாங்க, நிறைய மருந்து எடுத்துட்டாங்க, ஆனால் இந்த வியாதி என்னை விட்டு போக மாட்டேங்குது. அப்படி ஒரு பிசாசின் கட்டு இருந்தா இந்த ராத்திரி வேளையில விசுவாசத்தோடு நீங்க இயேசுவே என்னையும் பார்த்து அன்னைக்கு அந்த அம்மாவை கூப்பிட்டாரு, இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில என் வார்த்தைகளின் மூலம் உங்களை கூப்பிடுறாரு. நீங்க எந்த மூலையில உட்காந்துட்டு இருந்தாலும் இயேசு உங்களை கூப்பிடுறாரு. இந்த வார்த்தைகள் உங்களுக்காகவே பேசப்படுகிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் இயேசுவின் இருதயத்திலிருந்து நேரா உங்க இருதயத்துக்கு வந்துகிட்டு இருக்கிற வார்த்தை. இயேசு உங்ககிட்ட பேசுறாருன்னா, கடைசியில் நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளையும் இயேசு முறியடிப்பார் அப்படின்றதற்கு எந்த டவுட்டும் கிடையாது. இயேசு அவளை கூப்பிடுறார், கம் ஹியர். பைபிள் சொல்லுது, சிலுவையில் இயேசு பிசாசையும் பிசாசுடைய எல்லா வல்லமைகளையும், the powers and the authority, இந்த உலகத்தில் பிசாசின் அதிகாரங்களை இயேசு சிலுவையில் என்ன செஞ்சாரு? முறியடித்தார். அங்க கூனியா வந்த அந்த பெண்ணை ஆண்டவர் பார்க்கிறாருங்க. அவர் பார்த்து சொல்றாரு, உன்ன மாதிரி ஆளை விடுதலையாக்க தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன். நீ இப்படி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இப்படி பாவத்தில் இப்படி மூழ்கி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. My purpose for you is much greater. ஆரம்பத்தில் ஒரு சகோதரியுடைய சாட்சியை கேட்டீங்க. வாழ்க்கையில எவ்வளோ தாழ்வான இடங்களுக்கு போனாலும் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் திட்டத்தை மாத்திரம் அவங்க கெட்டியா அரவணைச்சு பிடிக்கும் போது இயேசு அவங்களை படிப்படியா என்ன செய்யறார்? வாழ்க்கையில உயர்த்துகிறார். அது எப்படிப்பட்ட கட்டுகளா இருக்கட்டும், எப்படிப்பட்ட தடைகளா இருக்கட்டும், no matter what it is, இந்த ராத்திரி வேளையில அப்படிப்பட்ட எல்லா பேரியர்ஸையும் அப்படிப்பட்ட எல்லா தடைகளையும் இயேசு உடைப்பார் அப்படின்ற விசுவாசத்தோட இங்க அமர்ந்துருங்க. ஏசு அவளை கூப்பிட்டு அங்க பேசுறாருங்க. இவளை கட்டி வச்சது யாரு? பிசாசு. பிசாசன் சாபம் அவளை கட்டி வச்சிருக்கு. கவனிங்க, மூணாவது என்ன நடக்குது? லூக்கா 13வது அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, ஏசு அப்படி அவளை கூப்பிட்டு அவகிட்ட பேசி அவளை சொஸ்தமாக்கின உடனே, கவனிங்க, பைபிள் சொல்லுது, இது வரைக்கும் 18 வருஷமா தரைய மாத்திரம் பார்த்துட்டு நடந்த ஒரு கூனி பெண் முதல் முறையா பைபிள் சொல்லுது she straightened up. அதாவது அவளுடைய கூன் என்ன ஆயிட்டு? நேராயிட்டுங்க. வாழ்க்கையில முதல் தடவை ஒரு அற்புதம் வாழ்க்கையில நடக்குது. கூனி 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 நடந்திருந்தவா இப்ப முதல் தடவை இயேசுவின் முகத்தை பார்க்கிறா. முதல் தடவை அவளுடைய சமுதாயத்தில் இருக்கிறவங்களுடைய முகத்தை பார்க்கிறா. முதல் தடவை என்னத்தை பார்க்கிறா? வானத்தை பார்க்கிறா, வெளிச்சத்தை பார்க்கிறா. யோசித்து பாருங்க அவளுடைய வாழ்க்கை எப்படி மலர்ந்திருக்கும். அதாவது செத்துட்டு இருக்கிற ஒரு பூ, அதாவது வாடி போயிட்டு இருக்கிற பூ திடீர்னு மலர ஆரம்பிச்சா அது எவ்வளவு அருமையா இருக்கும். தேவனுடைய பார்வையில வாடிட்டு இருந்த ஒரு பூவை ஆண்டவர் சுத்தமாக்கி மலர செய்தார். பைபிள் சொல்லுது அந்த வார்த்தை, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. அங்க பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தை ஸ்கோலியோசி. க்ளோலியோசி அப்படின்ற வார்த்தை தான் இன்னைக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இந்த ஸ்பைனல் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ற வார்த்தை ஸ்காலியோசிஸ். அதாவது ஸ்காலியோனி என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதாவது CU. அங்க இயேசுவை சுத்தமாக்கின உடனே கவனிங்க, அவளுடைய ஸ்பைனல் கார்ட், அதாவது அவளுடைய முதுகு தண்டு, இப்படி இருந்த தண்டு இயேசுவின் வார்த்தையை கேட்ட உடனே அந்த அதிகாரத்தில் கவனிங்க, இப்படி இருக்கிற தண்டு இயேசுவின் வார்த்தையின் அதிகாரத்தில் அப்படியே என்ன செய்து அது அப்படியே எழும்பி நேரா நிக்குதுங்க. எதுல? இயேசுவின் வார்த்தையின் வல்லமையில. இப்படி கூடி குறுகி போயிருந்த முதுகு தண்டு இப்படி இயேசுவின் வார்த்தையின் வல்லமைக்கு ஒரே நொடியில, கவனிங்க, அந்த நொடியில அவளுடைய அற்புதம் ஒரு வாரம் விட்டு நடக்கல, அவளுடைய அற்புதம் ஒரு மாசம் விட்டு நடக்கல, அவளுடைய அற்புதம் இயேசு சொன்ன வார்த்தையின் அடுத்த நொடியில இப்படி கூனி குறுகி இருந்த மனுஷன் என்ன செஞ்சா? இப்படி நேரா நின்னாங்க. இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடப்பதற்கு ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம் கிடையாது. இந்த ராத்திரி வேளையில இந்த ஜெபத்தின் முடிவில் உங்க வாழ்க்கை கூனி குறுகி இருந்தா இயேசுவின் அற்புத வல்லமை அதை ஒரு நொடியில நேரா நிப்பாட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, அதுக்கப்புறம் அவ நேரா நின்ன உடனே என்ன நடக்குது? அவ இயேசுவை துதிக்க ஆரம்பிக்கிறா. இயேசு என்ன செய்ய ஆரம்பிக்கிறா? துதிக்க ஆரம்பிக்கிறா. இயேசுவின் அன்பு என்ன செய்யும் பாருங்க.
பாவ சாப வேதனையில் இருக்கிறவங்கள இயேசுவின் அன்பு ருசி பார்த்த உடனே அவங்களுடைய நாக்கு ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா யாரை துதிக்க ஆரம்பிக்குது? இயேசுவை துதிக்க ஆரம்பிக்குது. அவளுடைய வாழ்க்கையில் இருந்த sorrow, it was replaced with joy. அவருடைய வாழ்க்கையில் இருந்த துன்பத்தை ஆண்டவர் எடுத்துட்டு துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் அவளுக்கு தந்தார். அவ வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை எடுத்துட்டு ஆண்டவர் அவ வாழ்க்கையில புதிய நம்பிக்கையை தந்தார். He took away her despair and God gave a new hope to her life. அவ வாழ்க்கையில இருக்கிற shame, அவமானத்தை ஆண்டவர் எடுத்துட்டு அவ வாழ்க்கையில அவமானத்திற்கு பதிலா ஆண்டவர் துதியின் வாழ்க்கை அவளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தந்தார். உங்க வாழ்க்கையில இந்த ராத்திரி வேளையில கஷ்டம், வேதனை, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, அவமானம், இதெல்லாம் உங்களுக்குரியது இல்லைங்க. ஆண்டவர் இதெல்லாத்தையும் ஆல்ரெடி சிலுவையில சுமந்ததுனால அவர் சொல்றாரு, நான் தான் இதை ஆல்ரெடி சிலுவையில சுமந்துட்டேனே, நீயா இதை சுமந்துட்டு இருக்கிற, அதனால நான் சிலுவையில சுமந்ததுனால எல்லாத்தையும் இந்த சிலுவையில விட்டுட்டு போ. இந்த சிலுவை தியான கூட்டத்தில், இந்த சிலுவையின் அடிவாரத்தில் நீங்க சுமந்துட்டு வந்த எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? நீங்க திருப்பி எடுத்துட்டு போவாதீங்க. என்ன செஞ்சிருங்க? இங்கே இறக்கி வச்சிருங்க. இயேசு சும்மா நம்மளை மன்னிக்கலங்க. இயேசு நம்ம மேல இருக்கிற கரை அழுக்க சட்டையை கழுத்திட்டா நான் துவைச்சு தரேன்னு சொல்லி சும்மா நம்ம மேல இருக்கிற கரையின் அழுக்க மாத்திரம் அவர் துவைச்சு நம்மள போ அப்படின்னு அனுப்பல. நம்மை புதிய மனுஷனாவே ஆண்டவர் மாத்திட்டாரு. இயேசுவின் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ற யாரும் புதிய மனுஷங்க. அவருக்குள்ள வருகிறவங்க புதியவங்க. நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, இங்க இருந்து எழும்பி போறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க அப்படியேதான் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய மனசு மாற்றப்பட்டுச்சுன்னா நீங்க புதிய மனுஷனை என்ன செய்வீங்க? வீட்டுக்கு போவீங்க. ராத்திரி வேளையில என்னுடைய வார்த்தைகளை முடிப்பதற்கு முன்பதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், இயேசுவின் சிலுவை நிமித்தம் நாம் இனி பாவத்திற்கும் சாத்தானுக்கும் அடிமை கிடையாது. நாம் நம்ம உலகத்திற்கு அடிமை கிடையாது. நம்மளை சுத்தி இருக்கிற யாருக்கும் நம்ம அடிமை கிடையாது. ஏன்னா நம்ம இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டது நிமித்தம் நம்ம இயேசுவின் பிள்ளைகளா மாறுறோம். யாரா மாறுறோம்? என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா? நானு இயேசுவின் பிள்ளை. சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்க, நானு இயேசுவின் பிள்ளை. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. இப்ப என்கிட்ட சொன்னீங்களே, இப்ப அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை. இயேசுவின் பிள்ளை. ராத்திரி வேளையில இயேசுவின் பிள்ளையை யார் மாற முடியும் தெரியுங்களா? கவனிங்க. யாரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறினீங்கன்னா நீங்க இயேசுவின் பிள்ளைன்னா சொல்ல வரல. ஏன்னா இயேசு கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கல. உங்களுக்கு தெரியுமா? யாராவது அப்படி தப்பா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளை நீங்க யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவை தரேன். இயேசு ஒரு மதத்தை உருவாக்க வரவில்லை. கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு மதத்தை இயேசு என்ன செய்யல? உருவாக்கல. இயேசு புதிய பாதையை தான் உருவாக்கினார். ஒரு புதிய வழியை போட்டு என் பின்ன என்ன செய்யுங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வே ஆஃப் லைஃப், ஒரு வாழ்க்கையின் பாதை ஆண்டவர் உருவாக்கினார். இயேசு ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கல. இயேசு ஒரு ஐடியாலஜியை உருவாக்கல. ஜீசஸ் ஒரு நியூ பிரின்சிபலை உருவாக்கல. He created a new way of life. ஒரு ரிலிஜியனை உருவாக்கல. அப்போ இயேசு ஒரு ரிலிஜியனை உருவாக்கலனா நீங்க மதம் மாறுங்கன்னு யாராவது சொல்றது அர்த்தம் இருக்கா? அப்போ இன்னைக்கு யாராவது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்கலாம் தெரியாம சொல்றாங்க. அவங்களுக்கு புத்தி இல்ல, சரியான ஒரு அறிவு இல்ல. There is no conversion. There is no religious conversion. And Jesus never asked anybody to convert. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இயேசுவின் பிள்ளையா மாறுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இயேசுவின் வார்த்தைகள், இயேசு தருகிற இலவச ரட்சிப்பு, இயேசு இப்ப தருகிற அந்த கம்பேஷன், இயேசு காமிக்கிற அந்த அன்பை யாரெல்லாம் பெற்றுக் கொள்ளுகிறீங்களோ நீங்களாம் ஆட்டோமேட்டிக்கா யாரா மாறுறீங்க? இயேசுவின் பிள்ளைகளா மாறுறீங்க. That's all. It's just a transformation. நீங்க இருக்கிற மாதிரியே தான் இருப்பீங்க. உங்களுக்கு திடீர்னு நீங்க ஒரு 2 அடி உயரமாக மாட்டீங்க, வெள்ளையா இருக்கிறவங்க கருப்பாக மாட்டீங்க, கருப்பா இல்லைங்க. நீங்க இருக்கிற மாதிரியே தான் இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள மனசு, உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள், உள்ளுக்குள்ள இருக்கிற இருதயம் என்ன செஞ்சிடும்? புதுசா மாறிடும். கண்ணீர் இனிமே இல்லங்க, கவலை இல்ல இனிமாங்க, பயம் இல்ல. ஏன்னா இயேசு உங்க இருதயத்துக்குள்ள வந்துட்டாரு. ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள் சொல்லுது, கூனி குறுகி வந்தா, ஆனா அவன் வாழ்க்கை நடந்து போகும்போது இயேசுவை கையை தூக்கி துதிச்சுக்கிட்டு போறாங்க வீட்டுக்கு. இயேசு என்ன விடுவிச்சிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிலுவை தியான கூட்டத்துல நாங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், இயேசு சிலுவையில மரித்தது. இயேசு கவனிங்க, இயேசுவும் சிலுவையில நமக்காக இப்படி கூனி குறுகினார். He bent over.
அவரை கொண்டு போய் கீழே கட்டி வச்சு அவரை வார நாள் என்ன செஞ்சாங்க? அடிச்சாங்க. எங்க அடிச்சாங்க? அவருடைய முதுகில் அடிச்சாங்க. உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் அவர் குறுகி முதுகில வாறு சாட்டையினால் அடிக்கப்பட்டார். He was bent over for our sins. அவர் அப்படி அடி வாங்க வச்சது யாருக்கு? உங்களுக்காகவும் எனக்காகவும். அவர் அப்படி அடி வாங்கினது யாருக்காக? பணக்காரனுக்காக அல்ல, வெள்ளக்காரனுக்காக அல்ல, அமெரிக்கால வாழ்றவனுக்காக இல்ல. இயேசு அப்படி அடி வாங்கினது இந்த தெருவில் உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுக்காகவும் உங்க பிள்ளைங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அடி வாங்கிட்டாரு. அப்போ இன்னைக்கு நம்ம பிசாசு அடிய வாங்கிட்டு பிசாசு நிந்தனைகளை பிசாசு சொல்ற பொய்களை கேட்டுக்கிட்டு you are a loser, you are good for nothing, நீ are a sinner, நீ எல்லாம் வாழ்க்கையில உருப்பட மாட்ட அப்படின்னு அவன் இந்த காதுல சொல்ற எல்லா பொய்க்கும் இன்னைக்கு காதை மூடிட்டு சொல்லுங்க, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நான் யாருடைய பிள்ளை? இயேசுவின் பிள்ளை. I am a child of God. தன்னில் இருந்த எல்லாத்தையும் நம்முடைய விடுதலைக்காக இயேசு கொடுத்தார். தன்னில் இருந்த கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் சிந்தினார். எதற்காக? நாம சமாதானமா வாழ்வதற்காக. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்க தேசத்தில் சார்ல்ஸ் ஷல்ஸ் அப்படின்ற ஒரு மாபெரும் ஃபுட்பால் கோச் இருந்தார். ஒரு நாள் ஃபாதர்ஸ் டே வீக்கெண்ட், தகப்பனார் தினம். அந்த ஃபாதர்ஸ் டே வீக்கெண்டில் அவங்க ஊரில் டிட்ராய்டில் ஒரு பெரிய ஒரு ஊர்வலம், ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனை பார்ப்பதற்காக அந்த ஃபுட்பால் கோச்சான சார்ல்ஸ் அவர் 3 வயசு பையனா, அந்த பையன் டால்டன் அப்படின்ற ஒரு 3 வயசு பையனை கையை பிடிச்சி அப்பாவும் மகனும் எங்கே போகிறாங்க? அந்த திருவிழாவை பார்க்க போகிறாங்க. ஊரில் நடக்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறாங்க. அப்போ அந்த ஊர்ல நடக்கிற அந்த திருவிழான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், அந்த இடத்துக்கு தாண்டி போகணும்னா ஒரு பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆறு ஓடுது, ஒரு ரிவர். என் செய்தியை இப்போ நான் இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன், அதனால கவனமாக கவனிங்க. அந்த ரிவருக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிற பிரிட்ஜ், உயரத்தில் கட்டப்பட்டிருக்கிற பிரிட்ஜ், டன் கணக்கான அயன் ஓரை யூஸ் பண்ணி கட்டப்பட்ட பலமுள்ள அந்த பிரிட்ஜ் மேல நிறைய பேர் நடந்துக்கிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஸ்டால்ஸ் இருக்குதாங்க, நிறைய வேடிக்கைகள் அங்கே நடந்துகிட்டு இருக்குது, மியூசிக் நடந்துட்டு இருக்குது. இந்த ஃபுட்பால் கோச் ஆகிய இந்த சார்ல்ஸ் அவருடைய பையனை கையை பிடிச்சி அப்படியே பேசிட்டு வரும்போது, அவர் ஒரு கோச் பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு அவருக்கு தெரியும். அவரை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க? அந்த கோச்சுக்கிட்ட பேசுகிறாங்க. அவர் கோச் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? அவர்கிட்ட பேசுகிறாங்க. அந்த கொண்டாட்ட கோலாகலத்தில் கொஞ்ச நேரத்தில் அவர் டக்குன்னு அவர் பையன் என்ன செஞ்சிட்டாரு? கைப்பிடிச்சிருந்ததை மறந்துட்டார். இங்கே தானே இருக்கிறான், எங்கே போக போகிறான், நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே பேசிக்கிட்டு அப்பப்போ திரும்பி பார்க்குறாரு. அவர் பையன் அங்கே நிற்கிறான். அப்படியே இந்த பேச்சு வாக்கில் என்ன செய்கிறாரு? அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி போகிறார். திடீர்னு ஒரு அம்மா அலறிட்டு கத்துது, ஐயோ அந்த பிள்ளைய பிடிங்க, அந்த பிள்ளைய பிடிங்க, அந்த பிள்ளைய பிடிங்கன்னு கத்துறா ஒரு அம்மா. எல்லாரும் திரும்பி பார்க்குறேன், எந்த பிள்ளைய பிடிக்கிறது? திடீர்னு கீழே பார்த்தா ஏதோ ஒன்று தண்ணிக்குள்ள விழுந்த மாதிரி தெரியுது. உடனே இந்த ஃபுட்பால் கோச் ஆகிய சார்ல்ஸ்க்கு அப்படியே திடீர்னு மனசு அப்பதான் ஈரமாகுது. நம்ம பையனை எங்க காணுமே, எங்க யாருங்க விழுந்தா அப்படின்னு கேட்கிறாரு. எங்க ஒரு பையன் இங்க வந்தாங்க, அந்த பையன் என்ன செஞ்சிட்டான்? திடீர்னு தவறி அந்த பிரிட்ஜில் இருந்து என்ன பண்ணிட்டான்? கீழே விழுந்துட்டான். இவர் அவருடைய பையனை கூப்பிடுறாரு, டால்சன் 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 கூப்பிடுறாரு. அந்த பையனுடைய சத்தம் எங்க கேட்கல. உடனே இந்த அப்பாவுக்கு நல்லா தெரியுது யார் விழுந்தது. நம்ம பையன் தான் விழுந்துட்டான். பையனுக்கு எத்தனை வயசு சொல்லுங்க? 3 வயசு. இட் இஸ் a true story that happened. பையன் கீழே விழுந்த உடனே அந்த பிரிட்ஜ் இருக்குதுங்க, ஒரு உயரத்துக்கு தான், அந்த பில்டிங் உயரத்துக்கு இருக்கும் அந்த பிரிட்ஜ். கீழே விழுந்த உடனே எல்லாரும் ஐயோ ஐயோன்றாங்களே தவிர யாரும் காப்பாத்துற வாக்கு இல்லை. ஏன்னா அந்த பிரிட்ஜ் வந்து அது வந்து ஒரு அந்த ரிவர் வந்து அது மூவிங் ரிவர், அதாவது அதோடைய கரண்ட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கரண்ட்ஸ். அதாவது அது அமைதியா இருக்கிற தண்ணீர் கிடையாது, அது என்ன செய்யும்? ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிற தண்ணி. அந்த பையன் விழுந்த உடனே அதே இடத்துல இல்லை, அவங்களை தேடுறாங்க, காணோம். உடனே இவருக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரிலங்க. தகப்பனுடைய இருதயம் பார்த்தீங்களா? இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவர் பையனை கூப்பிடுறார், டால்டன் டால்டன் கூப்பிடுறாரு. அந்த பையன் ஏங்க என் கூட ஒரு பையன் தானே, பாத்தீங்களாங்க பாத்தீங்களா? ஆனா யாருக்கும் தெரியல யாரு விழுந்தானு, எல்லாருக்கும் தெரியுது யார் விழுந்தா. ஒரு 3 சின்ன பையன் விழுந்தான். கவனிங்க,
அந்த பிரிட்ஜ் மேலே எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அப்பாவுடைய இருதயம், என் பையன் கீழே விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி கவனிங்களேன். அந்த பிரிட்ஜில் இருந்து மேலேருந்து கீழே எல்லாருக்கு முன்னாடி அவர் ஒருத்தர் மாத்திரம் கீழே குதிச்சாருங்க. அந்த உயரத்திலிருந்து அந்த கீழே குதிச்சு அவர் தண்ணிக்குள்ள மூழ்கி போயிட்டார். இப்ப மேல இருந்து எல்லாரும் பாக்குறாங்க, அந்த பையனும் யாரு கண்ணுக்கு தெரியல, அப்பாவும் யாரு கண்ணுக்கு தெரியல. ஏன்னா தண்ணி என்ன செய்யுது, அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது. பிரிட்ஜில் கீழே விழுந்தது பிரிட்ஜு கிட்ட. ஆனா இப்போ அவங்க எங்கேயோ தூரத்துல இருக்கிறாங்க. எப்படியோ ஒரு 1, 2, 3, 4 நிமிஷத்துல அந்த அப்பா அந்த பையனை என்ன பண்ணிட்டாரு, தூக்கிட்டாரு, பிடிச்சிட்டாரு. ஆனா அந்த தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது 2 பேரையும். இப்ப காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை. உடனே அந்த நியூஸ் அங்கங்க பரவுது. ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓரத்தில் வெளிநாட்டில் அதெல்லாம் ஒரு ஹாபி. நிறைய பேர் உட்காந்து என்ன செய்வாங்க, ஃபிஷிங் பண்ணுவாங்க. அந்த அம்மா ஒரு சேரை போட்டு தூண்டியில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க அந்த தண்ணியில் அடிச்சுக்கிட்டு வர அப்பாவையும் பையனையும் பார்த்த உடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த தண்ணியில் போய் குதிச்சு காப்பாற்றணுன்ற முடியல அவங்களால. ஏன்னா அது ஒரு ஃபாஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர். உடனே இவர் பார்க்குறாரு, ஓ அங்கே ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பையனையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வேகமாக அடிச்சுக்கிட்டு வர தண்ணிக்கு எதிராகவும் என்ன செய்யறாரு, நீச்சல் போட்டு எங்கே போக பார்க்குறாரு, அந்த அம்மாவை கிட்ட போறாரு. நீங்க put yourself in this position. உங்களை இந்த சூழ்நிலையில் போட்டு பாருங்க. ஒரு கையில் பிள்ளை, இன்னொரு கையில் நீச்சல் அடிக்க முடியல, கோல்டான தண்ணி, இன்னும் அந்த தண்ணியில இருக்க மூச்சு விட முடியல, ஹைப்போதெர்மியா, சரீரத்தில் ஸ்விம் பண்ண கூட பலன் இல்லை, கையவும் விட முடியாது, பையன் அடிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா ஏற்கனவே அந்த பையன் இப்போ அந்த தண்ணியில விழுந்து அந்த ஷாக்ல அவன் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறான். பையன் உயிரோட இருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா அந்த பையனை காப்பாற்றணுன்ற வெறியில அப்பா ஒரு கையில நீச்சல் அடிச்சுக்கிட்டு எப்படியோங்க அந்த பக்கம் போயிட்டாரு. அந்த அம்மா கிட்ட என்ன செய்யறாரு, அந்த பையனை இப்படி தூக்கி போட்டு என் பையனை பிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை போட்டு அந்த அம்மாவுடைய கையை இப்படி இவர் பிடிக்கிறார். அந்த அம்மா அந்த பையனை வாங்கி இப்படி கீழே போட்டு இப்போ அவங்க முழு பலத்துல யாரை பிடிக்கிறாங்க, இந்த சார்ல்ஸை பிடிக்கிறாங்க. இந்த சார்லியை அந்த தண்ணி இழுத்துட்டு போகுது பார்த்தீங்களா. அவர் அதில் விழுந்து ஒரு 5-10 நிமிஷம் பட்ட அந்த வேதனை கஷ்டத்தில் அவருடைய பலனெல்லாம் போயிட்டு அவருக்கு அந்த அம்மாவை கை அதுக்கு மேலே பிடிக்க முடியல. இப்போ அப்படியே அந்த அம்மாவும் உள்ள இழுக்க பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் ஒரு கால் அப்படியே தடுக்கி என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களும் தண்ணியில் விழுந்துட்டாங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்க ட்ரை டு ஹோல்ட் ஆன், பிடிங்க. அந்த அம்மா சொல்றாங்க, ஏய் பிடிச்சுக்க, நீ விடாதேன்னு. ஆனா என்ன நடக்குதுன்னா, இவங்களாலும் அவர் என்ன செய்ய முடியல, இழுக்கிற பலன் கிடையாது, இவருக்கும் அவங்கள பிடிக்கிற பலன் இல்லை. இப்போ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் முடிவு எடுக்கணும். ஒன்று இவங்க அவர் கையை விடணும், இல்லை அவர் என்ன செய்யணும், இவங்க கையை விடணும். இல்லைன்னா 2 பேரும் சாவாங்க, அல்லது ஒரு விபரீதம் நடக்க போதாங்க. உடனே அவர் சொன்னாரு, என் பையனை காப்பாத்து, save my son, do whatever you can to save my son. என் குழந்தைய மாத்திரம் ஒரு சாக விட்டுறாத. அவங்க சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பிடிப்பா, யாராவது வந்துருவாங்க, பிடிப்பான்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, ஏமா நான் பிடிச்சா நீயும் என் கூட என்ன செஞ்சிருவ, தண்ணியில வந்துருவ. try to save my son அப்படின்னு சொல்லி அவர் கையை எடுத்துட்டாருங்க. கையெடுத்த உடனே அந்த டெட்ராய்ட் ரிவர்ல அடிச்சுக்கிட்டு போயிருக்கிற கரண்ட்ல அவரும் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஒரு 3/4 மணி நேரம், 1 ஹவருக்கு விட்ட பிறகு அவருடைய சரீரத்தை எங்கிருந்தோ மீட்பு படையினர் பிடிச்சி கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அவரை சேவ் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, இட்ஸ் டூ லேட். இவருடைய லங்ஸ் ஃபுல்லா தண்ணி நிரம்பி இருக்கு, இவருடைய ஹார்ட் ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கு, ஸ்டாப் ஆயிருக்கு. இட்ஸ் டூ லேட், அவரை காப்பாற்ற முடியாது. ஆனா அவருடைய பையன் என்ன செஞ்சிட்டாங்க, காப்பாத்திட்டாங்க. அந்த 3 வயசு குழந்தை என்ன பண்ணிட்டாங்க, காப்பாத்திட்டாங்க. உடனே அந்த போஸ்ட்மார்ட்டம்க்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி அவருடைய மனைவி கிட்ட கேட்குறாங்க, வாட் யூ வாண்ட் டு டு? அவங்க சொல்றாங்க, என் ஹஸ்பண்டுடைய பாடியிலேருந்து உங்களால் என்னென்னத்தை எடுக்க முடியுமோ என்ன செஞ்சிருங்க, எடுத்துருங்க. இன்னும் டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அவர் பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் இன்னும் ஸ்பாயில் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்னத்தை எடுக்க முடியுமோ என்ன செஞ்சிருங்க, எடுத்துருங்க. ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் வாழும் போதே சொல்லி இருக்கிறாரு, நான் எப்பயாவது இந்த மாதிரி சாவும் போது என் பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் என்ன பண்ணிடுங்க, கொண்டு போய் என்ன புதைக்காதீங்க. என்னென்னத்தை யூஸ் பண்ண முடியுமோ என்ன செஞ்சிடுங்க, யூஸ் பண்ணிடுங்க.
கவனிங்க, this truly happened. இந்த உண்மையான சரித்திரத்தில் அந்த சார்ல்ஸ் ஷல்ஸ் அப்படின்றவருடைய சரீரத்தில் டாக்டர்ஸ் எடுக்க முடிஞ்ச எல்லா உறுப்புகளையும் அவருடைய கண்ணை எடுத்து கண் பார்வை இல்லாத ஒருத்தனுக்கு அவருடைய கண்ணை கொடுத்தாங்க. அவருடைய லங்ஸ் எடுத்து லங்ஸ் ஃபெயிலியரா இருக்க ஒருத்தனுக்கு கொடுத்தாங்க. அவருடைய கிட்னி எடுத்து கிட்னி ஃபெயிலியரா இருக்க ஒருத்தனுக்கு கொடுத்தாங்க. அவருடைய ஸ்கின் எடுத்து ஃபயர் ஆக்சிடென்ட்லான ஒருத்தனுக்கு ஸ்கின் கிராஃப்டிங் கொடுத்தாங்க. அப்படி அவருடைய சரீரத்தில் என்னென்னத்தை எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து கவனிங்க, அந்த தகப்பன் மரித்தும் நிறைய பேர் என்ன செஞ்சார்? அவரு பிழைக்க செய்தார். This is a true story of a man called Chris Schulz. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உங்களை என்னையும் வாழ செய்திருக்கிறார். அவருடைய சரீரத்தில் இருக்கிற சகலத்தையும் நமக்காக சிலுவையில், even the last drop of blood, even the last drop of water, அவருடைய சரீரத்தில் இருக்கிற கடைசி சொட்டு தண்ணி கூட என்ன செஞ்சிருச்சு? வெளியில போயிட்டு யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். அன்பானவர்களே, இந்த ராத்திரி வேளையில சிலுவையின் செய்தியை உங்களுக்கு நான் பிரசங்கித்திருக்கிறேன். The message of the cross is the greatest act of love. இயேசுவின் சிலுவையின் செய்தி இயேசுவின் அன்பின் மாபெரும் அடையாளமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் யாராவது அன்பின் அடையாளம் என்ன? தாஜ்மஹால்னு சொல்லாதீங்க. இந்த உலகத்தில் அன்பின் அடையாளம் என்ன? இதோ என் கையை கிழிச்சிருக்கிறேன் பாருன்னு சொல்லி அழிந்து போகிற மாம்ச அன்பை காமிக்காதீங்க. இந்த உலகத்தில் விலையேற பெற்ற ஒப்பில்லாத அன்பு இயேசுவின் சிலுவையில் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தின ரத்தம். The cross is the ultimate sacrifice of Jesus. அந்த கதையில அந்த தம்பி, சின்ன தம்பி தண்ணீரை மூழ்கிட்டு இருந்த மாதிரி தாங்க நீங்களும் நானும் பாவ கடலில் மூழ்கிட்டு இருந்தோம். யாரும் குதிக்க விரும்பல. ஏன்னா ஆபத்தை பார்த்தாங்க, டேஞ்சரை பார்த்தாங்க. ஆனா குதிக்க வேண்டிய மனசு யாருக்கு மாத்திரம் தான் வந்துச்சு? அப்பாவுக்கு மாத்திரம் தாங்க வந்துச்சு. அதனால தாங்க அப்பா அவருடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும், நீ உலகத்துக்கு போ, இவங்களுக்காக போய் மறி அப்படின்னு சொல்லி யார் அனுப்பிச்சாரு? தகப்பனுடைய அன்பு. நீங்க இந்த ராத்திரி வேளையில புரிஞ்சுக்காங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் யாரும் இப்படி தியாகம் செய்ய முடியாது. இயேசு ஒருவர் தான் நமக்கு தியாகம் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, greater love has no one that this, that someone that lay his life. இதை காட்டிலும் பெரிய அன்பு எங்கேயாவது இருக்கா? இல்ல. யாரு பெரிய அன்பை காமிக்க முடியும்? யார் அவனுடைய ஜீவனை தனக்காக இன்னொருத்தனுக்காக அவன் தியாகமா கொடுக்கிறானோ அங்கதாங்க மாபெரும் அன்பை பார்க்க முடியும். அந்த மாபெரும் அன்பை நீங்க எங்க பார்க்கலாம்? இயேசுவின் சிலுவையில பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? இயேசுவின் சிலுவையில பார்க்கலாம். இந்த ராத்திரி வேளையில அந்த இயேசு தருகிற இலவச அன்பை, அந்த இயேசு தருகிற இலவச ரட்சிப்பை இங்க இருக்கிற எத்தனை பேர் நீங்க பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், பாடுகள், வருத்தங்கள், வேதனைகள் என்ன கண்ணீரோடு இங்க நீங்க வந்து உட்கார்ந்து இருந்தாலும் இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். இந்த ஜெபத்துல நீங்க என்கிட்ட சொல்லாதீங்க, இயேசு கிட்ட சொல்லுங்க. நீங்க இந்த இடத்துல இந்த கூட்டத்தில் உட்காராம எங்கேயாவது வீட்டில் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவே, எனக்காக நீங்க இப்படி பாடுபட்டு, இப்படி அடிபட்டு, இப்படி வேதனைப்பட்டு, இப்படி உங்களோட ஜீவனையே தந்திருக்கிறீங்களே, அதற்காக நான் என்ன செய்ய முடியும்? நீங்க தருகிற அன்பை நான் பெற்றுக்கொள்ளலாம். கவனிங்க, கிறிஸ் ஷல்ஸ் மரித்தாரு. ஆனா அவரை நீங்க எல்லாம் நானும் போய் பார்க்க முடியாது. கிறிஸ் ஷல்ஸுக்கு நீங்க யாராவது ஒரு அப்ரிசியேஷன், என்னப்பா இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிட்டு அப்படி நீங்க போய் கையெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் எங்க இருக்கிறாரு? அவர் மரித்து அவருடைய போன்ஸை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அடக்கம் பண்ணாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல. அவருடைய பாடியில் இருக்கிற நிறைய ஆர்கன்ஸ் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ் ஷல்ஸ் இஸ் டெட் அண்ட் கான். ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் டெட் அண்ட் கான். இந்த உலகத்தில் அப்படி நிறைய பேர் வந்தாங்க, நிறைய லீடர்ஸ் வந்தாங்க, நிறைய கடவுள்கள் வந்தாங்க. ஆனா யாரும் உயிரோடு இல்லைங்க. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் மரித்தே. ஆனால் சதா காலங்களிலும், you know what that means? சதா காலங்களிலும் means இயேசுவின் காலத்துல, இந்த காலத்துல, இன்னும் வரப்போகிற காலத்துல, இந்த உலக முடிவு பரியந்த வரைக்கும் இயேசு உயிரோட ஜீவிக்கிறார் அப்படின்றதாங்க சிலுவை நற்செய்தி. அந்த இயேசு இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய இருதயத்திற்குள்ள வர விரும்புகிறார். நீங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. இன்னொரு 5 minutesல you'll be dispersed, but in the next 5 minutes it's a crucial moment. இந்த அடுத்த 5 நிமிஷம் உங்க வாழ்க்கையில மிக 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 முக்கியமான ஒரு நேரம். யாரும் போகாதீங்க. இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி இயேசு உங்களுக்காக செய்த தியாகத்தை உங்க கண்களுக்கு முன்பதாக கொண்டாங்க.
இயேசு எப்படி அந்த கூனி குறுகி போயிருந்த அந்த பெண்ணை இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரோ, இந்த ராத்திரி வேளையில உங்களை பார்த்து கூப்பிடுறாரு. பாவத்தினால குறுகி போயிருக்கலாம், வியாதினால குறுகி போயிருக்கலாம், கடன் பிரச்சனையினால நீங்க குறுகி போயிருக்கலாம், மனசோர்வுனால குறுகி போயிருக்கலாம், பயங்களால குறுகி போயிருக்கலாம், அல்லது சந்தேகங்களால நீங்க குறுகி கூனிங்க நிக்கலாம். Jesus wants to set you free. இந்த ராத்திரி வேளையில இந்த செய்தியை இந்த கரியனாபாளைய தெருவுக்கு இயேசு கொண்டு வந்தது நோக்கம். அப்படி நீங்க யாரெல்லாம் குறுகி போய் நிக்கிறீங்களோ, இந்த நொடியில இயேசு உங்களை நீ நிமிர்ந்து நில்லு அப்படின்னு சொல்லி உங்களை விடுவிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. இயேசு தருகிற ரட்சிப்பு, இயேசு தருகிற விடுதலை, இயேசு தருகிற ஹீலிங், இயேசு தருகிற சமாதானம், இவைகள் எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து இருக்கிற இடத்துல இந்த ஜெபத்தை செய்யுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. யாருக்கெல்லாம் இந்த சமாதானம் வேணுமோ, யாருக்கெல்லாம் இந்த சந்தோஷம் வேணுமோ, யாருக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில விடுதலை வேணுமோ, நீங்க யாரு நிக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. கண்ணை திறந்து யாரு நான் சொல்றதை கேட்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. நீங்க இயேசுவோடு பேசுற நேரம். உண்மையாகவே இயேசு எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக தன்னுடைய ஜீவனை தந்தார், இந்த ராத்திரி வேளையில என்னை அழைக்கிறார் அப்படின்னு நீங்க விசுவாசித்தீங்கன்னா என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை செய்யுங்க. எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல என்னோட சேர்ந்து நான் சொல்ல இந்த ஜெபத்தை செய்யுங்க. உண்மையா நம்பி சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, இந்த ராத்திரி வேளையில உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில மரித்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். எனக்கு ரட்சிப்பை தந்தீர், எனக்கு சமாதானத்தை தந்தீர், எனக்கு விடுதலையை தந்தீர். இனி நான் பாவத்திற்கு அடிமை அல்ல. இந்த ராத்திரி வேளையில என் உள்ளத்துக்குள்ள வாங்க, என்னை விடுதலை செய்யுங்க. கூனி குறுகி இருக்கிற என் வாழ்க்கைய இந்த ராத்திரி வேளையில நீங்க விடுதலையாக்குங்க. உங்களை நான் என் வாழ்க்கையின் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்காக நீர் மீண்டும் வருவீர் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல ஆமென், ஆமென். இந்த உண்மையான ஜெபத்தை நீங்க யாராவது செஞ்சிருந்தீங்கன்னா, நீங்க இந்த ஜெபத்தை செஞ்ச இந்த நொடியில இயேசு உங்க வாழ்க்கையை விடுதலையாக்கி இருக்கிறாரு. இந்த நொடியில இயேசு உங்க வாழ்க்கைக்கு ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறாரு. இந்த நொடியில இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து உங்க வாழ்க்கையை பிசாசு கட்டி வச்சிருக்கிற எல்லா சங்கிலிகளையும் இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்தின் நேரத்தில் உடைச்சிருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. இந்த நேரத்தில் நாங்க ஒரு பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடுகிற நேரத்தில் எங்களுடைய திருச்சபையினர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. யாருக்கெல்லாம் ஜெப தேவைகள் இருக்குதோ உங்க வாழ்க்கையில கவனிங்க, நல்லா கவனிங்க. யாருக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில வியாதியிலிருந்து ஜெபம், வியாதிக்கான ஜெபம், வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, கண்ணீர் கஷ்டங்கள்ல இருந்து ஒரு விடுதலை, குடும்ப பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை, மன சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, பிள்ளைங்களுடைய படிப்புக்காக, குடும்பத்திற்காக, எதிர்காலத்திற்காக, என்னென்ன காரியங்களுக்காக ஜெப தேவைகள் இருக்குதோ, நாங்கள் இந்த ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்க எல்லாரும் முன்னாடி வந்து இங்க நிற்கும்படியா உங்களை கேட்கிறேன். நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன், நீங்க யாரும் மதம் மாறல. ஏன்னா இயேசு யாரையும் மதம் மாற்ற வரல. இந்த ராத்திரி வேளையில அவருடைய அன்பை உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. அந்த அன்பை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. ஜீசஸ், ஐ அக்செப்ட் யுவர் லவ். உங்க அன்பை எனக்கு காமிச்சிருக்கிறீங்க, அந்த அன்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதுக்கு நீங்க காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், எங்க சர்ச்சுக்கு வர வேண்டாம், நீங்க கிறிஸ்தவங்களா மாற வேண்டாம். இயேசு தர அன்பை மாத்திரம் நீங்க கையை நீட்டி பெற்றுக்கொண்டீங்கன்னா இயேசு அந்த அன்பை அளவில்லாம உங்க இருதயத்துல நிரப்புவா இருப்போம். ஸோ இப்போ இந்த பாடலை பாடுவோம். எங்களுடைய திருச்சபையினர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஜெப தேவை இருக்கிறவங்க எல்லாம் நேரத்தை கடத்தாதீங்க, அங்கங்க பார்க்காதீங்க, வெக்கப்படாதீங்க, வந்து இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்ளுங்க.